டிவிகே கேம்பெயின் தொடர்ந்து ரத்து 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 அப்படின்னு உடனே வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஎம்கே தாங்க காரணம் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் வந்து டிவிகே எப்பவுமே போறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரத்து ரத்துன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஸ்டார் அவருக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னோன்னே விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியிலையும் சரி திருச்சி கிழக்குலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே வந்து விஜய் போட்டியிடுறது உறுதியாயிருச்சு அப்படின்ற அதிகாரப்பூர்வ செய்தி வந்துருச்சு. இதுக்கப்புறமும் பிரச்சாரத்துக்கு அவர் அனுமதி கேட்கிற விதமா கேட்டு அவர் களத்துக்கு திரும்ப வந்தார் அப்படின்னா நம்ம புதுச்சேரியில பார்த்த கிரௌடு மாதிரியும் சென்னை கொளத்தூர்ல பார்த்த கிரௌடு மாதிரியும் ஒரு பெரிய கிரௌடோட சேர்த்து விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு நல்ல ஒரு டாக்கா உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட டிவிகே காத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபயர் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தாண்டி போயிட்டு இருக்காரு. ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லி போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இது பயங்கரமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கையில் ஒரு போட்டோ ஒன்று வச்சுக்கிறாரு. எப்படின்னா சின்னம்மா இருக்காங்க இல்லையா சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து இவர் முதல்வர் ஆனாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோல ஃபுல்லா அவர் விழுந்திருக்காரு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி காலில் விழுந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்றாரு, நான் காலை தேடுறேன். இவர் நைட் 2 மணிக்கு யார் காலை தேடி ரீபோஸ்ட் பண்ணாரு? 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ணாரு. யாருடைய காலை தேடி? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மளுடைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு பரபரப்பான காலகட்டத்தை எட்டியிருக்கு. 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்கள் மாறி மாறி தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய ஊடகங்கள் கவர் பண்ணாத பல செய்திகளையும் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிகே கேம்பெயின் தொடர்ந்து ரத்து 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 அப்படின்னு உடனே வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஎம்கே தாங்க காரணம் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் வந்து டிவிகே எப்பவுமே போறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரத்து ரத்துன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக வந்து வில்லிவாக்கம், அண்ணா நகர் இந்த 2 தொகுதிகளையும் விஜய் அவர்கள் திரும்பவும் போய் சென்னையில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியாக, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆப்பில் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மணி நேரம் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து ஒரு அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சாமானியனுக்கே இந்த கேள்வி வரும், விஜய்க்கு யாருங்க காசு கொடுத்தாங்க ஆளை கூட்டிகிட்டு வரோம்? ஒரு 500 பேர், 600 பேர், 1000 பேர், 2000 பேர் நான் கூப்பிட்டு வரோம். வழிநடுக போகிறாரு, பார்த்தா இங்கே கூட்டம் வந்து அலமோதுது, எல்லாரும் வந்துட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வர்றாங்க. இயற்கையாக ஒரு பெரிய கூட்டம் கூடிடுது. அப்போது இயற்கையாக ஒரு பெரிய கூட்டம் கூடுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் ஆணையம் காவல்துறையிட்ட ஒரு அனுமதியை கொடுத்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஏன்னா பொதுமக்கள் அவர் விரும்பி பார்க்க வர்றாங்க அப்படின்னும் போது இவர் பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் விஜய் வந்து தனியாக ஒரு ஸ்டாரு, ஒரு நடிகர், அவர் பெரிய ஒரு மாசான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை ஒரு வேட்பாளராக சாதாரணமாக, அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் சாதாரண வேட்பாளருங்க, அவருக்கு அவ்வளோ பெரிய மவுசெலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஓட்டெல்லாம் விழுகாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஸ்டாரு, அவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னோன்னே விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. நம்ம உள்ளே என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடும். இப்போ இந்த 1 மணி நேரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மேலே கேஸ் போட தான் போகிறாங்க. அதனால் வந்துட்டு இந்த வாட்டி வேண்டான்னு சொல்லிட்டு ரத்து பண்ணுறாரு. அடுத்ததாக வில்லிவாக்கத்துலேயும் போய் பண்ணுறதா இருந்துச்சு, சைதாப்பேட்டையிலையும் பண்ணுறதா இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு நேற்று இதே காரணத்தை சொல்றதுனால ரத்து அப்படின்ற முடிவை எடுத்திருக்காரு. பட் இருந்தாலுமே தாவேகா பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் மீறி தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும்னு முடிவு வரும்போது அதை மீறி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா புதுச்சேரியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைமை விட்டு தாண்டி தான் போச்சு. அதனால என்ன வழக்குகள் விழுந்தது. பட் இருந்தாலும்
பிரச்சாரம் போய் சேர்ந்தது இல்லையா? நீ புதுச்சேரி பிரச்சாரத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்காங்க, அதுன்னு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து விஜய் அவர்கள் மனசுல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தாவேக்காலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே விஜய்க்கு ஒரு டிலே நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலேயுமே எது பண்ணாலுமே இப்போ இல்லப்பா, உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் காலம் தள்ளி தான் வந்து பண்ண முடியுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் விஜய் பண்ணும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவரோட வேட்புமனு தாக்கல்லாம் நிராகரிச்சிருவாங்க, நீங்க வேணா பாருங்க. இவர் வேற வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 51 வயசுன்றாரு, அப்புறம் 52 வயசுங்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எக்ஸ்ட்ராவா வந்து 6 கோடி என்கிட்ட வந்துட்டு ஒரு பிரச்சார வாகனம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி போடுறாரு, கண்டிப்பா அவர் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியிலையும் சரி, திருச்சி கிழக்குலையும் சரி, 2 இடத்துலையுமே வந்து விஜய் போட்டியிடுறது உறுதியாயிருச்சு அப்படின்ற அதிகாரப்பூர்வ செய்தி வந்துருச்சு. சரி, வந்துருச்சே, ஒண்ணுமே காணமே, எல்லாம் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து வேற ஏதோ செய்தி வருமேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுகவும் பாமக அங்க நிக்கிறாங்களே திலகபாமா, அவங்களும் போயிட்டு அதை எப்படி நீங்க வந்துட்டு பண்ணலாம், நீங்க எப்படி வந்துட்டு அதை ஏற்கலாம், அதெல்லாம் தப்பு, நீங்க ஏற்கக்கூடாதுன்னு சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் போறாங்களாம். என்னடா இது, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் ஏத்துக்கூடாதுங்க அப்படின்னு. ஆக்சுவலி எங்கேயுமே காரைக்குடியில சீமானோட இது ஏத்துக்கிட்டாங்க, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேண்டிடேட் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா எங்கேயுமே எதிர்ப்பு குரல் பெருசா இல்லை. ஆனா இங்க மட்டும் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க, அவர் வந்து பிரமாண பத்திரத்தை 2 வாட்டி கொடுத்தாரு, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு ஒரு குரல் போகுது. அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டுக்கவே இல்லை. எப்பா கொடுத்தாச்சுப்பா, அவர் கரெக்டாக தான்ப்பா கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குப்பா, அவர் இந்த வாட்டி போட்டிடுறாரு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி வந்து தாவேக்காக ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியா இருக்கு. இதுக்கப்புறமும் பிரச்சாரத்துக்கு அவர் அனுமதி கேட்கிற விதமா கேட்டு அவர் களத்துக்கு திரும்ப வந்தாரு அப்படின்னா, நம்ம புதுச்சேரியில பார்த்த கிரௌடு மாதிரியும் சென்னை கொளத்தூர்ல பார்த்த கிரௌடு மாதிரியும் ஒரு பெரிய கிரௌடோட சேர்த்து விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு நல்ல ஒரு டாக்கா உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட டிவிக்கே காத்துட்டு இருக்காங்க. ஆனா நேத்து ஒரு சம்பவம் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. புதுச்சேரியில அவர் சீமான் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காரு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது சைட்ல போன ஒரு பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு டிவிக்கேன்னு கத்துறாரு. ஏன்னா இங்க வந்து டிவிக்கே அப்படி போய் டிவிடான்னு சொல்லிட்டு இவரும் வந்து நக்கலா பேசுறாரு. பேசிட்டு போடா 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 அந்த மாதிரி 1000 பேரை பார்த்தேன்ற மாதிரி இவர் அப்படியே போடா போடா அப்படிங்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் திரும்பியும் டிவிக்கேன்னு சொல்லிட்டு போறான். போனதுக்கு அப்புறம் இல்ல, இங்க இருந்து 2 பேர் ஓடி போய் அவரை பிடிச்சிட்டு வண்டியோட அந்த சாவி எடுக்கிறாங்க. அவரை வந்து சுத்தி நின்றுகிட்டு காவலர்கள் தடுக்கிறாங்க. அவரை வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு பண்ணிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்துட்டு அந்த அவங்க வச்சிருப்பாங்க பலகை, அந்த அறிவிப்பு பலகை மாதிரி, அதை எடுத்து அடிக்கிறது, குத்துறது, தலையில அடிக்க போறது மாதிரி வந்துட்டு பயங்கரமா பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல சீமான் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் அரசியல் பேசிட்டே இருக்கக்கூடியவர், தன்னுடைய அந்த கூட்டத்தை வந்துட்டு ஒரு கொள்கை கூட்டமா மாத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கேயும் சொல்றாரு, அது ஒரு தற்கொலை கூட்டம்டா, கோமாளி கூட்டம்டா, நம்ம கொள்கை கூட்டம்டா, நீங்க வாங்கடான்றாரு. அதாவது மேல வந்து ஒரு பேசிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா கீழே யாரோ ஒருத்தன் கத்திட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மேல வந்து டக்குன்னு இறங்கி வந்து போய் சப்புன்னு அரைஞ்சிட்டு போறாரு. அவங்க கட்சிக்காரனே போட்டு அரைஞ்சிட்டு போவாரு. அந்த மாதிரி தடாலடியா இருக்கக்கூடிய ஒருத்தர் நேற்று மேல இருந்துகிட்டே அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த பையனை தொடக்கூடாது, ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க தானே சொல்றீங்க டிவிகே கட்சிக்கு அரசியல் தெரியல, தற்கூரி கூட்டம், அவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்கல்ல. அப்படி சொல்ற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் அப்படி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு தாவேக்கா ஓட்டு கேட்டு வராங்க வேட்பாளரோட. கீழே வந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு என்ன சொல்லுது, நீங்க ஓட்டு போட்டுருங்க நாம் தமிழருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கை காட்டுறாங்க. அவங்க அங்க இருந்து என்ன பண்றாங்க, கண்டிப்பா போட்டுருவாங்க, நீங்களும் விசில் சின்னத்துக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அரசியல் நாகரிகம். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒரு தொகுதியில வந்துட்டு ஓட்டு கேட்க போகும்போது பார்த்து தான் செய்வாங்க, மீட் பண்ண தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ தவறுதலா சில பேர் பண்ற விஷயத்த தூண்டி விடுற மாதிரி பண்றது ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த இடத்துல நினைச்சிருந்தா நாம் தமிழர் சீமான் அவர்கள் அந்த சம்பவம் நடக்காமே வந்து தடுத்திருக்க முடியும். பட் அங்க மேல இருந்துகிட்டு அவர் கடுப்பையும் சேர்த்து சொல்றாரு, விட்றா ஏதாவது கொள்கை இல்லாத கூட்டம், அது வந்து ஒரு கோமாளி கூட்டம், அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏத்தி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அநாயகமா இருந்துச்சு. அதாவது கொள்கை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா கூட, ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னாலும் அவன் மனுஷன் இல்லையா, அவன் ஒரு தமிழர் இல்லையா, அவன் வந்து உங்களுக்கு தமிழன் லிஸ்ட்ல வரமாட்டானா, அவனை போய் எதுக்கு போயிட்டு அடிக்கிறீங்க? சரி, தெரியாமே பேசிட்டாயா, நீங்க தாப்பா எல்லாம் தெரிஞ்ச கூட்டம், தெரியாம இந்த பையன் கத்திட்டான், ஒரு பரப்புரை மேற்கொள்ளும் போது தெரியாம ஒரு பையன் கத்துக்கிட்டான், அதை கண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, எதுக்கு நீங்க போய் சாவியெல்லாம் எடுத்துட்டு பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அநாயகமா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு துண்டை போடுறாரு, திமுக துண்டடி மேலே போடுறாரு. போடும்போது அவன் வந்துட்டு இல்லை நான் டிவிகே அப்படிங்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ உனக்கு எனக்கும் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோமா, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயா எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொன்னா தெரியுமா? வச்சுக்கலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில விஷயங்கள் கேட்கிறாரு. அவருக்கு வந்து அசிங்கமா போச்சு, இப்படி இருந்தாலும் கேட்கலாமேன்ட்டு இவரும் கேட்கிறாரு. அந்த பையனும் வந்து விடாம வந்துட்டு பேசுறான். இது ஒரு மாதிரி இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து வெளியே போகும்போது அந்த பசங்க வந்து நாங்கெல்லாம் வந்து டிவிக்கு விஜய் பயலுகன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். அப்போ சொல்லுவாரு தோல்ல துண்டு போட சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க. அப்போ சொல்லுவாரு இல்லப்பா இந்த டைம்ல போடக்கூடாது, மாதிரி பேசக்கூடாது. ஆக்சுவலி தேர்தல் விதிப்படி குழந்தைங்க கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்கு சொல்லுவாங்க. அவங்கள தேவையில்லாம படிப்பை விட்டுட்டு இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒருத்தர் பண்றாரு, அதுக்கு வந்து பல்பும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது என் அல்காரதம் வந்து மாறிடுச்சு, உனக்கு அப்படி தான்டா வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ரேண்டமாக வந்து நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கோம், அவர் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து மிரட்டுறது, நீ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். இதை தாண்டி வந்துட்டு சர்வே எடுக்க போனால் கூட இப்போ திமுகவுக்கு போகிறேன், நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், அதிமுக தான் ஓட்டு போடுவேன், நான் வந்து மாறலாம் மாட்டேன், இப்படி பேசிகிட்டு இருந்த டைம் மாறி என்ன ஆகுது அப்படின்னா, என் ஓட்டு விஜய்க்கு தான், என் குடும்பத்துக்கு 40 பேர் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்ற ஒரு டாக்கும் போகுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறனே தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சர்வே விட்டுருந்தாரு, நிறைய சர்வேஸும் பார்க்குறோம். அதில் வந்து நிறைய தகவல்கள் மாறி மாறி இருக்கு. ஒரு பக்கம் ஒரு சர்வே ஒரு மாதிரி இருக்குன்னா, ரங்கராஜ் பாண்டே சர்வே வந்து டோட்டலாக வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு, அதிமுகவும் சரி. அப்படி இருக்கும்போது இதை ப்ரிடிக்டே பண்ண முடியல, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே தெரில. இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது என்ன கனெக்ட்னே தெரிலங்க. ஒரு எமோஷ்னலாகவே வந்து விஜய் மேலே ஒரு கனெக்டில் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்திலையுமே பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஓடி போயிட்டாரு, அதாயிடுச்சு இதாயிருச்சு, அவர் பயந்தாங்கோலி அப்படி இப்படின்னு இங்க போயிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ல போகுது, அரசியல் விமர்சனம் போகுது, இன்னொரு பக்கம் வந்து ஆப்போசிட் கட்சி திமுக இருந்து போகுது, எல்லா பக்கமும் போகுது. ஆனா மக்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுல பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் காலை பிடிச்சு அழுதாரு, எங்கள்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு அவதூறுகள் இவ்வளவு பிரச்சனையும் போயிட்டு இருக்கும்போது ஒரு வெளியில ஒருத்தர் போறாருன்னா அவர் கூட்டம் கூடக்கூடாது இல்லையா? அந்த கூட்டமும் கூடுது. அப்ப என்னன்னா இங்க டைரக்ட் கான்டாக்ட் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டா இங்க இவங்க பேசுற விமர்சனமோ இதுவோ எதுவுமே இங்க கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் தெரியல. அவங்க டைரக்டா மக்கள் கூட கனெக்ட்ன்ற மாதிரி தான் அந்த பாட்டுல சொல்ற மாதிரி தான், நான் டைரக்டா 8 கோடி பேர் கூட கனெக்ட்ல இருக்கேன், நீங்க எல்லாம் எதுக்குப்பா கூட வரீங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேற்று ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு என்னமோ என்ன யோசனையா இருக்கு அப்படின்னா, ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதுல வந்துட்டு வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட போகும்போது ஒரு ட்ரெஸ் கோட் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது எங்க பசங்கள்லாம் இப்படிதான் போவோம் அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ போட்டிருக்காருல ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு பீஸ் கலர் பேண்ட்டும் போட்டிருக்காரு இல்லையா, அந்த ட்ரெஸ் கோட்ல மேபி போவாங்களான்னு தெரில, அந்த மாதிரிலாம் கூட பிளான் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் நடக்கும், எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த கையை அப்படி காட்டும் போது ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அது என்ன பாட்டு போடுறாங்கன்ற வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. ஆனா வந்து இந்த ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டு வர்ற கூட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சின்ன பையனோட ரீல் கூட பார்த்தேன். அந்த பையன் அவ்வளவு அழகா அந்த தொகுதியோட பிரச்சனையை பத்தி ஓப்பனா பேசுறான். இந்த மாதிரி இருக்கிற திமுக இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா போதுமா, நீங்க இப்படி பண்ணா போதுமா, இவர் 3000 ரூபாய் இவர் 5000 ரூபான்றாரு, இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க, ஏன் ஒரு புது சான்ஸ் கொடுத்தா என்னன்னு சொல்லி அவங்க அரசியல் பேசுறாங்க. நிறைய இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க. அதாவது அது தெளிவா இருக்கு, தெளிவா இல்லை, சரியா பேசுறாங்க, சரியா பேசல அப்படின்றதெல்லாம் இல்லை. விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அரசியல் பக்கம் திரும்பி இருக்கு. சினிமாவை தாண்டி அரசியல் அப்டேட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு மாறி இருக்குன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. அது வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அது வந்து பிரதிபலிக்குது. நிறைய இடத்துல ஓப்பனா வந்து அரசியல்லாம் வேண்டாம், நாங்கெல்லாம் எதுக்கு அரசியலை பத்தி பேசிட்டு யார் வந்தா என்ன யார் தோத்தா என்னன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல கூட இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுறாங்க. நிறைய வந்துட்டு இந்த தொகுதியில யார் நிக்கிறா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தொகுதிக்கு என்ன தேவைன்றதெல்லாம் பேசும்போது உண்மையிலே வந்து ஒரு அரசியல் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் கண்டிப்பா இருக்கு. இது அரசியலை தாண்டி ஒரு பிடித்த ஒரு மனிதர் வந்து அரசியலுக்குள்ள வரும்போது அவரை பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கும் போது இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்ற போது நல்ல விஷயம் தானே. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னா, அந்த உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள், அவர் கட்சியோட நிலைமை வந்துட்டு, அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த டைம் யோசிச்சுட்டு இருப்பீங்க,
ஒரு ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது எதுவுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆர்சிபி கூட கூட தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல். போராடணும் பட் தோத்துட்டோமே, என்னமோ தப்பா இருக்கு சிஎஸ்கேல, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம்ல. இப்ப அந்த மனநிலையில 2 கட்சிக்காரங்க இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சி, ஓகேவா? அந்த கட்சியில கமலஹாசன் அவர்கள் தான் தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து தேர்தலில் போட்டியிடல, ஆனா விருப்ப மனு கொடுத்தீங்க பார்த்தீங்களா காசு, அது வந்து நம்ம வேட்பாளர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதாவது விருப்ப மனு போட்ட அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அது வந்து கிடைக்காதுங்க, அது கட்சி காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வரலாற்றுல ஒரு கட்சியோட தலைவர் என் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, என் கட்சி சார்பா நிக்கிற வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா புதுச்சேரியில காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டா விசிகா நிக்குதான். இங்க வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸோட கூட்டணிகள் இருக்கும், அங்க வந்து நீங்க ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட தலைவர். இது எப்படி என்னன்னே புரியல. அவங்க நிக்கிறாங்க, ஓகே, உங்க கட்சி சின்னத்தெல்லாம் நிக்கிறாங்க, உங்க கட்சி தான் அங்க புதுச்சேரியில் நிக்க போகுது, இருந்தும் ஏன் அது ஏன் அப்படி சொன்னாருன்னே தெரியல. இப்போ வரைக்கும் விசிகா தொண்டர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பேற்பட்ட தலைவன், எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துருக்காரு, எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருக்கிறாரு, ஏன் இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு மாறிட்டாரு? திடீர்னு காட்டுமன்னார் கோயில நிக்கிறேன்றாரு, அப்புறம் நிக்கலன்றாரு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இல்லைங்க கூட்டணியில பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க, கூட்டணி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. சொந்த கட்சியை தாண்டி வந்து இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் முக்கியம், அவங்க அவங்க ஜெயிக்கிறது முக்கியம், இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன் ஒருவேளை புதுச்சேரியில அப்ப அந்த நின்னாங்க பாத்தீங்களா, ஒரு புதுச்சேரி நின்னாங்க பாத்தீங்களா அந்த வேட்பாளர்கள், அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்களேன், ஒரு மனநிலையை நினைச்சு பாருங்களேன். ஒரு தலைவனா மனசுல ஏத்துக்கிட்ட ஒருத்தர் நமக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவரே வந்து சொல்றாரு, பிரச்சாரம் பண்றாருன்ற போது அது எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல. ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப விசிகா தொண்டர்களுடைய நிலைமையுமே கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏற்கனவே விஜய் வராரு, இந்த சிறுபான்மை வாக்குகளையும் பட்டியலின வாக்குகளையும் அள்ளிட்டு போறாருன்ற ஒரு கூற்று சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இதுலையும் பாக்குறோம், நம்ம கருத்து கணிப்புலையும் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிறதையும் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. நேற்று இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடிகர், அவர் வந்து பஞ்ச் டைலாக் பேசுறாரு, அவர் வந்து சும்மா பிரச்சாரம் பண்ணும்போது சும்மா ஆடுறாரு பாடுறாரு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி விமர்சனம் சொன்னாங்க. ஆனா முதல்வர் ஸ்டாலின் கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பாணி கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கையில வந்து தேர்தல் அறிக்கை வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், நம்ம திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. ஒரு கிளாஸ் அதை தூக்கி போடுவாங்க, அப்படி தூக்கி போட்டா டக்குன்னு விஜய் அதை பிடிச்சி வந்துட்டு போட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரு. அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இளநீர் வந்து கொடுப்பாங்க, அதை எடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்ப திமுக பிரச்சாரம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் நடக்குது. அவருக்கே தெரியுது இதை போட்டா அதான் சொல்லுவாங்கிட்டு, அப்படி எடுத்து மாட்டி டக்குன்னு அப்படி கீழே வச்சுட்டு போயிட்டாரு. வேண்டாம், இதுக்கு மேல வந்து பண்ணோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு டோட்டலா அது காப்பி அடிக்கிற மாதிரி பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுன்றக்காக பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக விளம்பரமும் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் விளம்பரம் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து விளம்பரத்துலயுமே அதிகமா வந்துட்டு இந்த மாதிரி திமுக பத்தி அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சினிமாத்தனமா தான் இருக்கு. ஸோ வந்து சினிமாக்கார அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னும் போது இவங்க அரசியல்வாதிகள்லாம் நம்ம சினிமாவுக்கு போற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து கையில் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பா வந்து இபிஎஸ் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபயர் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தாண்டி போயிட்டு இருக்காரு. ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லி போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இது பயங்கரமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல டிக்னிட்டி இருக்கா, நீங்க வந்து இப்படிலாம் பேசலாமா, எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல என்ன வருதோ அதுதான் இங்கேயும் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து கையில ஒரு போட்டோ ஒன்று வச்சுக்கிறாரு. எப்படின்னா சின்னம்மா இருக்காங்க இல்லையா சசிகலா அவர்கள், சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து இவர் முதல்வர் ஆனாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோல ஃபுல்லா அவர் இப்படி விழுந்திருக்காரு, அப்படியே காலோட கார்பெட் மாதிரி கிடக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது கார்பெட் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காரு. அதாவது காலை தேடுறவர், காலை தேடி 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 தான் வந்து ஒரு வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது வந்து பயங்கரமா அவருக்கு ட்ரிகர் ஆனோன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி அவங்க அப்பா ஸ்டாலின் அடிச்சாருல, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படி அடிக்கிறாரு அப்படின்னா, பால்டாயிலாம் வந்து பஞ்சாலாக் பேசுது அப்படின்னு சொல்லி நேத்து ஒன்று சொன்னாரு. அதுவே பயங்கரமா பத்திக்கிச்சு. இப்படிலாம் பேச மாட்டாரு இவரு, என்ன இப்போ ரொம்ப இறங்கி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி காலில் விழுந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்றாரு, நான் காலை தேடுறேன் காலை தேடுறேன். இவர் நைட் 2 மணிக்கு யார் காலை தேடி ரீபோஸ்ட் பண்ணாரு?
அப்படின்னோடனே எனக்கு என்னடா அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, இன்னும் இப்படிலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் கார் ரேஸ் யாருக்காக வச்சிங்க சொல்லட்டுமா, சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, ஓப்பனாக சொன்னால் அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காலை தேடி போய் நீங்கள் பால்டாயில் குடிச்சிங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே டிஎம்கே ஏடிஎம்கே அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். 2 அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்கும்போது மாறி மாறி வரும்ட்டு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை வந்து இந்த அளவுக்கு அட்டாக் மோட்ல அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. இது நிறைய பேர் விமர்சனமாகவும் சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டாங்க, இப்படிலாம் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து என்ன வருதோ அதான் இங்கே வரும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அனுபவம் இருக்கு. அதை தாண்டி வந்து உதயநிதி அவர்கள் பேசுறாருன்னும் போது எனக்கு அந்த அனுபவம்லாம் இல்லைங்க, நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன், முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு. ஆக்சுவலி உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8000 கூப்பன் ஒன்று கொடுத்தாங்கல்ல திமுக தேர்தல் அறிக்கையில், அது பயங்கர சொதப்பல்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிப்பாக வந்து 8000 ரூபாய்க்கு போய் நான் பொருள் வாங்க போனால் அது எனக்கு புரியல, அந்த கான்செப்டே என்னன்னு புரியலன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் மக்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேர்தல் அறிக்கையை பற்றியும் சொல்ல முடியாது. இன்னொன்று திமுகவுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேச ஆரம்பிக்கணும். அப்படி திமுக சாதனைகளை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறைய கேள்விகளை திரும்ப கேட்பாங்க. நீட் எக்ஸாம் ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? 7.5% இடஒதுக்கீட 10%-ஆக மாத்துறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? இப்படின்னு என்னாச்சுன்னு ஒரு பல கேள்விகள் வேற இருக்கு. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்களை மக்களை விரட்டி வேற அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களாவது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்தெல்லாம் சொல்றாங்கல்ல, இதையாவது மக்கள்கிட்ட சொல்லலான்னு பார்க்கும்போது அதை கூட சொல்லாம இப்ப எடப்பாடியையும் டெல்லியும், அதாவது பாருங்க நீங்க எடப்பாடி ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும், எடப்பாடி ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி 27 தொகுதியும் டம்மியா கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம யாருன்றதையும் காட்டணும்னு சொல்லி இங்க கிங்கு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல அவர் விஜய் எதிர்க்கிறத விட திமுக ரொம்ப தீவிரமா எதிர்த்துட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா ஏடிஎம்கே டம்மி பண்ணிட்டு நம்ம அங்க போயிடலான்னு பார்த்தாங்க. இவர் அங்கெல்லாம் போகாத, டெல்லிலாம் போட்டி கிடையாது, இங்க வா என்கிட்ட வா, நீ அடிமைன்னு சொல்றியா, நான் பால்டைன்னு சொல்லுவீங்க வா அப்படின்னு இழுத்து வச்சு இவர் இங்க தரமான செய்கையை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் ஏதாவது இதை பற்றி பேசணும், இதெல்லாம் வந்து பேசினா கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா கிறிஸ்டி அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் அதுக்கும் உங்கள் மெசேஜை தாராளமாக வந்து பண்ணலாம். நன்றி.